2025-26க்கான ஃபினான்ஷியல் இயர் இப்பதான் முடிஞ்சு. அது முடியும் போதே அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு எங்க பணம் பண்ண முடியும்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும் போதே ஆக்சுவலா மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்தது, அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 9 முக்கியமான லெசன்களையும் இந்த வீடியோல பார்ப்போம். இன்ஃபேக்ட் போன வருஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வருஷம்னே சொல்லலாம். இப்போ நிஃப்டி எடுத்தோம்னா நெகட்டிவா க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி ஸ்மால் கேப் எடுத்தோம்னாலும் அதுவும் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனால் தங்கமும் சரி இல்ல சில்வரும் சரி 60% 130% அதிகமா மேல போச்சு. ஓவராலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவ்னு தோணாலும் சில செக்மெண்ட்டும் செக்டாரும் நல்லாவே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இப்போ PSU பேங்க் இண்டெக்ஸோ இல்ல மெட்டல்ஸோ எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்கும். சோ இந்த மாதிரி மார்க்கெட்ல என்னென்ன செக்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்த செக்டார்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஃபேக்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ எடுத்தீங்கனாலும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% மேல பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. அதாவது மார்க்கெட்டே மொத்தமா விழுந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணனும்னா நம்மளால பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்ன்றது தான் டேட்டா. இந்த டேட்டாவையும் 9 முக்கியமான லெசன்ஸையும் இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல ஒவ்வொரு அசெட் கேட்டகரியும் கடந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 1 2025 இருந்து மார்ச் 31 2026 வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயர். இந்த வருஷத்துக்கான டேட்டாவை இங்க பார்க்கிறோம். நிஃப்டி ஸ்லைட்டா நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இது காரணம் என்னன்னா போன வருஷம் ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்கும் போதே ட்ரம்போட டாரிஃப் டிராமானால மார்க்கெட் ஆல்ரெடி பாட்டம்ல தான் இருந்தது. அந்த பாட்டம்ல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதை விட கீழே தான் போய் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதே சென்செக்ஸ் எடுத்தாலும் அதே மாதிரி ஸ்லைட்டா நெகட்டிவா முடிஞ்சிருக்கும். ஆனா மிட் கேப் எடுத்தோம்னா சிங்கிள் டிஜிட்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். ஸ்மால் கேப் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இப்போ இதே கோல்ட் சில்வர் எடுத்தோம்னா கோல்டு கிட்டத்தட்ட 60% அளவுக்கு ரிட்டர்னும், சில்வர் அதை விட 2 மடங்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தது. ரெண்டு மெட்டல் கேட்டகரிக்கும் போன வருஷம் ஒரு பிளாக் பஸ்டர் இயர்னே சொல்லலாம். அதே மாதிரி இதர டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்தோம்னா அதாவது PPF, EFD, பாண்ட்ஸ் இந்த மாதிரியான டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்பவும் போல 7 இருந்து 10% வரைக்கும் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஈக்விட்டி கூட கம்பேர் பண்ணோம்னா டெட்டும் கோல்டு சில்வரும் போன வருஷம் வின்னர்ஸ். இப்போ ஈக்விட்டிக்குள்ளேயே ஒவ்வொரு செக்மெண்ட்டும் செக்டாரும் எப்படி பண்ணிருக்குன்னு பார்ப்போம். கடந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ண செக்மெண்ட்ஸ்னு சொல்லணும்னா மெட்டல்ஸும் PSU பேங்க்கும் சொல்லலாம். அதாவது PSU பேங்க்னா கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கக்கூடிய பேங்கிங் கம்பெனிஸை உள்ளடக்கின இந்த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸும் நிஃப்டி மெட்டலும் 20-25% மேலான ரிட்டர்ன்ஸை போன வருஷம் கொடுத்திருந்தது. அடுத்த இடத்துல ஆட்டோமொபைல் இண்டெக்ஸ் ஆன நிஃப்டி ஆட்டோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தது. இதுக்கு காரணம் உள்நாட்டுல ஸ்ட்ராங்கான டிமாண்டும் சேல்ஸும் மேல போனதுனால இந்த செக்மெண்ட்ல ஒரு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அடுத்து ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபார்மா இண்டெக்ஸும் ரொம்ப ஃபிளாட்டான பெர்ஃபார்மன்ஸ்ல பேங்கிங்கும் இருந்ததுன்னு சொல்லலாம். இங்க ரொம்ப அடி வாங்கின செக்டார்ஸ்னு சொல்லணும்னா FMCG, IT மற்றும் ரியாலிட்டி செக்டார்ஸை சொல்லலாம். ஆனா இந்த மூணு செக்டார்ஸ்மே இந்த பாயிண்ட்ல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். இதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல இதே வீடியோல கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணி. இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான செக்டார் வைஸ் டேட்டாவை நீங்களே ட்ராக் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை மேலே கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் அதுல இருந்து உங்களால ஃப்ரீ ஷீட்டும் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி டேட்டா ட்ரிவனான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக்கும் பண்ணிடுங்க. உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கான மோட்டிவேஷனா இருக்கும். அந்த லைக் பட்டனை இது வரைக்கும் கிளிக் பண்ணலாம், இப்பவே கிளிக் பண்ணிடுங்க. போன வருஷம் PSU பேங்க் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன் கொடுத்தது. இதே நிஃப்டி ரியாலிட்டி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட -20% ரிட்டர்ன். அதாவது ரெண்டு செக்டாருக்கும் இருக்கக்கூடிய கேப் மட்டும் பார்த்தோம்னாலே 50% கேப். ஒரே மார்க்கெட் தான், ஒரே வருஷம் தான். எந்த செக்டார்ல நம்ம இன்வெஸ்டடா இருக்கோன்றதை பொறுத்து நம்ம பணம் பண்ணிருப்போமா இல்லையான்றதான் இந்த டேட்டா கிளியரா காட்டு. இப்போ போன வருஷத்துல இருந்து நம்ம கத்துக்கின லெசன்ஸும் அதுல இருந்து அடுத்த வருஷத்துக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத ஒண்ணா பார்ப்போம். முக்கியமான லெசன், ஒரு விஷயம் நல்லா ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சேஸ் பண்றதுல பாயிண்டே கிடையாது. இப்போ கோல்டு எடுத்தீங்கன்னா 2025 ஆரம்பத்துல 1 கிராம் கிட்டத்தட்ட 7000 சில்ட்ரன் ரேட்ல தான் இருந்தது. இன்னைக்கு 15,000க்கும் மேல வித்துட்டு இருக்கு. சில்வரோட ஸ்டோரியும் இதே தான். 85 ரூபா கிராம் இருந்தது, இன்னைக்கு 220க்கும் மேல ட்ரேட் ஆகுது. ஆனா இது ரெண்டும் நல்லா ஏறி இருக்குன்னு பார்த்தாலும் ஜனவரி மாசம் போல ஒரு பெரிய டிராப் ரெண்டு மெட்டல்லுமே நடந்தது. சில்வர் பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 40% இந்த பாயிண்ட்லயுமே விழுந்துதான் இருக்கு. ஆனா இருக்கிறதுல ரொம்ப மோசமான டேட்டான்னு பார்த்தா இந்த ஜனவரி மாசம் தான் இருக்கிறதுலே அதிகமான இன்ஃப்ளோ இந்த சில்வர் அண்ட் கோல்ட் ETFல வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் தான் ஜெனரலா நடக்கக்கூடிய கிளாசிக் ரீட்டைல் ட்ராப்னு சொல்லலாம். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா எது ஏறி இருக்கோ அதை பீக்ல பொதுமக்கள் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2021 பீக்ல கிரிப்டோல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி 2023ல நிறைய பேர் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல கோல்டு சில்வர்ல நிறைய பேர் இந்த மாதிரி ட்ராப் ஆயிருக்காங்க. சோ ஒரு அசெட் கேட்டகரி பத்தி எல்லாருமே பேசுறாங்க. ரொம்ப அதிகமா ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்றது கண்ணெதிர்க்க தெரியும்னா ப்ராபபிலி அதுல நம்ம பண்ணக்கூடிய ஈஸி மணி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சோ ரீசன்ட் பாஸ்ட்ல எது ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கோ அதை சேஸ் பண்ணி வாங்குறோம்னா அடுத்த 1-2 வருஷத்துலயே அது லூசர்ஸா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நம்ம எந்த அசெட்டுக்கும் பொறுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே குவான்ட் ஃபண்ட் சூப்பரா இருக்கு, நிறைய ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு யாரெல்லாம் போட்டாங்களோ மோஸ்ட் கேசஸ்ல அவங்களுக்கு நஷ்டத்துல தான் இந்த பாயிண்ட்ல இருக்கும். சோ போன ஃபினான்ஷியல் இயர்ல கோல்டு சில்வருக்கு வந்த ரிட்டர்ன் மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் டர்க்கி, ரஷ்யா மாதிரியான சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆல்ரெடி அவங்க கோல்டு ரிசர்வ்ஸை செல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரிப்போர்ட்ஸ் படி இந்தியாவோட RBI கூட கடந்த வருஷங்கள் மாதிரி அக்ரெசிவா கோல்ட் ஆட் பண்ணாம இப்போ ஸ்லோ டவுன் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரொம்பவுமே குறைச்சிட்டாங்கன்றதா ரிப்போர்ட் சொல்லுது. சோ இந்த மாதிரி இன்னும் சில நாடுகள் தொடர்ந்து கோல்ட செல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கோல்டோட விலை கீழே போனாலும் ஆச்சரியப்படுறது
கருத்து கிடையாது. ஸோ அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த வருஷம் நடந்த மாதிரியே கோல்டு சில்வர்ல நடக்கும்னு எதிர்பார்த்தா மோஸ்ட் கேசஸ்ல டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். இதுக்கு அடுத்த லெசனையும் அதே ஜனவரி எஸ்ஐபி டேட்டால இருந்து எடுக்க முடியும். ஜனவரியில தான் கோல்டும் சில்வரும் பீக் அடிச்சது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் தப்பா கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்பும் கோல்டு ஃபண்ட்ஸ்லயும் வாங்குனாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதே பாயிண்ட்ல தான் மார்க்கெட்ல நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஆனா ஈக்விட்டிக்கு வரக்கூடிய எஸ்ஐபி இன்ஃப்ளோ வரலாற்றிலே முதல் தடவையா கோல்டு சில்வரை விட குறைவா வந்தது அந்த மாசம் தான். அதாவது மார்க்கெட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பெரும்பாலான மக்கள் அவங்களோட எஸ்ஐபியை நிறுத்திடுறாங்க. ஏன்னா மார்க்கெட் நல்லா கீழே விழுந்திருக்கு. அதாவது இவ்வளவு நாள் அதிக விலை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க மார்க்கெட்ல நல்ல டிஸ்கவுண்ட் வரும்போது அவங்களோட எஸ்ஐபியை நிறுத்திட்டு வருவாங்க. அதுலயும் சில மக்கள் இங்க வித்ட்ரா பண்ணிட்டு இன்னும் நல்லா விழுந்ததுக்கு அப்புறம் வாங்குறேன்ட்டு ரொம்ப தப்பான டிசிஷன் எடுப்பாங்க. நிஃப்டியோட கடந்த 26 வருஷ டேட்டாவை தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 1999ல இருந்து 2026 வரைக்கும் ஒரு நபர் இன்வெஸ்டடா இருக்கான்றத அசியூம் பண்றோம். 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு என்ன மதிப்பு இருக்கும்ன்றதா இந்த சார்ட். இதுல ஒரு நபர் மார்க்கெட் இப்போ விழுந்துட்டு இருக்கு, அதனால நான் வெளியில போயிட்டு அது நல்லா கீழே போனதுக்கு அப்புறம் பாட்டம்ல நான் திரும்ப இன்வெஸ்ட் பண்றேன் வெளியில கொஞ்ச நாள் வெயிட் பண்றாருன்னா இந்த மொத்த 26 வருஷ பீரியட்ல வெறும் 15 மார்க்கெட் பெஸ்ட் டேஸ் மிஸ் பண்ணியிருந்தா அவரோட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 3ல 2 பகுதி காணாம போயிருக்கும். அதாவது 3 கோடி ரூபாய் வர வேண்டிய இடத்துல வெறும் 1 கோடி ரூபாய் ரிட்டர்ன் தான் வந்திருக்கும். அதாவது மொத்தமா 25-26 வருஷத்துல வெறும் 15 நாள் மிஸ் பண்ணாலே இந்த ரிசல்ட் வரும். அதனால தான் எப்பவுமே மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருக்கிறது முக்கியம். அதுவும் பர்டிகுலரா மார்க்கெட் தொடர்ந்து விழுந்துட்டே இருக்குன்னா நம்மளோட எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர நம்மளோட எஸ்ஐபியை நிறுத்தவே கூடாது. இந்த மார்ச் மாசத்துல தான் மார்க்கெட்ல நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஆனா அப்பேரண்ட்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த இடத்துல தான் பயந்து எஸ்ஐபியை நிறுத்தணுமான்ட்டு நிறைய கேள்வி கேட்டது இந்த பாயிண்ட்ல தான். போன ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது வர ஃபினான்ஷியல் இயர்ல மார்க்கெட் நல்ல அட்ராக்டிவ் பொசிஷன்ல இருக்குன்னே சொல்லலாம். வேல்யூவேஷன்ஸும் ஃபேவரபிளா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல தொடர்ந்து எஸ்ஐபி பண்றது மூலமா அண்டர் வேல்யூட நிறைய யூனிட்ஸ் வாங்க முடியும். இன்ஃபேக்ட் உங்களோட மொத்த ஜர்னிலேயே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்த முக்கியமான லெசன் அசெட் அலோகேஷனை இக்னோரே பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணமே எடுத்துப்போம். 2 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே போன ஏப்ரல்ல இருந்து தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. மொத இன்வெஸ்டர் மொத்தமாவே ஈக்விட்டியில மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. நிஃப்டி 50 உதாரணத்துக்கு இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா வருஷ கடைசியில அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் நஷ்டத்துல இருந்திருக்கும். இன்னொரு இன்வெஸ்டர் 60% ஈக்விட்டி, 20% கோல்டு, 20% டெட்னு போட்டிருந்தாருன்னா இந்த பாயிண்ட்லயுமே அவருக்கு லாபம் அதிகமா இருந்திருக்கும். இப்போ ஈக்விட்டி எடுத்தீங்கன்னா அது நஷ்டமா இருந்தாலும் கோல்டு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்து வின்னரா இருந்திருக்கும். அதே நேரத்துல டெட் காம்போனன்ட்ஸ்ல எப்பவும் போல 7ல இருந்து 10% வரைக்கும் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். போர்ட்ஃபோலியோவும் ஸ்டேபிளா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டே கீழே விழுந்தாலும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான ஒரே காரணம் இந்த அசெட் அலோகேஷன் தான் சொல்லுவேன். அதையும் மீனிங்ஃபுல்லா கொடுத்தாதான் அர்த்தம். டெட் கேஷ் காம்போனன்ட் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பர்சன்டேஜும் கோல்டு சில்வர் சேர்ந்து ஒரு பர்சன்டேஜும் ஈக்விட்டி சேர்ந்து ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்டான அலோகேஷனை ஒவ்வொரு அசெட் கேட்டகரிக்கும் கொடுத்தாதான் ஒரு அசெட் கேட்டகரி நல்லா பண்ணாதப்போ இன்னொன்னு நம்மள பாதுகாத்திருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தேவையான டார்கெட் அலோகேஷனை முதல்ல டிஃபைன் பண்ணும். அதுவும் இந்த டெஃபினேஷன்ல நிறைய பேர் ஸ்கிப் பண்ணக்கூடியது இந்த டெட் காம்போனன்ட். இந்த டெட் காம்போனன்ட்கான பர்பஸே நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கிறது தான். அதாவது ஒரே நாள்ல ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸும் வராது, அதே மாதிரி வீழ்ச்சின்னு சொல்லிட்டு எதுவும் பெருசா இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த டெட்டை இன்க்ளூட் பண்ணும். இதுல நீங்க எஃப்டியோ இல்ல பாண்ட்ஸோ இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எதை வேணாலும் வச்சுக்கலாம், உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து. என்ன கேட்டீங்கன்னா இந்த டெட் அலோகேஷனை இது மூணுத்துக்குமே பிரிச்சு கொடுத்துலாம். அதுவும் பாண்ட்ஸ்னு சொல்லும் போது சீனியர் செக்யூர் பாண்ட்ஸை ப்ரிஃபர் பண்றது பெட்டர்னே சொல்லுவேன். எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் நமக்கு சாதகமா இருக்கும்போது பாண்ட்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை நீங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எங்க பண்ணணும்னு தெரியலனா இந்த வீடியோட ஸ்பான்சரான வின்ட்வெல்த் பிளாட்ஃபார்மை நீங்க செக் பண்ணலாம். வின்ட்வெல்த்ல நிறைய அசெட் பேக்டான பாண்ட்ஸ் லிஸ்டா இருக்கும். முன்னாடிலாம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதிகமான டிக்கெட் சைஸ் தேவைப்படுது. அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் பணக்காரர்களும் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ரெகுலேட்டரி சேஞ்சஸ்னாலையும் டெக்னாலஜினாலையும் காமன் மக்களும் சின்ன தொகையில இருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வெறும் 1000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் இருந்தாலே பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ரெக்வயர்மெண்ட் இருந்தனா, அதாவது மாசமோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ரெகுலரா கேஷ் ஃப்ளோ வரணும்னா அதுக்கேத்த மாதிரி பே அவுட் ஸ்கெட்யூல் இருக்கக்கூடிய பாண்டை செலக்ட் பண்ணினா உங்களோட கேஷ் ஃப்ளோ ரெக்வயர்மெண்ட்டும் மீட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இங்க ஷார்ட் டென்யூர் பாண்ட்ஸும் லிஸ்டா இருக்கும். அதாவது 3 மாசம் இல்ல 6 மாசத்துல மெச்சூர் ஆகக்கூடிய ஷார்ட் டென்யூர் பாண்ட்ஸுமே இருக்கும். ஒருவேளை நீங்க பாண்ட்ஸ்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து ஷார்ட் டென்யூர்ல ஆரம்பிச்சு அதுல கம்ஃபர்டபிள் ஆனதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இல்ல கமெண்ட்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பெரும்பாலான யங் இன்வெஸ்டர்ஸ்க்கு 60-20-20 ஸ்பிளிட் ஓரளவுக்கு பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோவா இருக்கும். ஒருவேளை போன வருஷம் ஃபுல்லா அசெட் அலோகேஷனே இல்லாம இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயர்ல இந்த அசெட் அலோகேஷனை டிட்டர்மைன் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அசெட் அலோகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் செக்டாரல் டைவர்சிஃபிகேஷன். அதாவது ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றீங்கனாலும் எந்த செக்டார்ல எவ்வளவு போறதுக்கான கண்ட்ரோல் கிளியரா இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா என்னோட நண்பர் ஒருத்தர் போன ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பத்துல இருந்தே ஐடி ஸ்டாக்ஸை தொடர்ந்து அதிகமா வாங்கிட்டு வந்தார். ஸ்டாக்ஸ் மட்டும் கிடையாது, இடிஎஃப்யும் அதிகமா அக்குமுலேட் பண்ணார். அவரோட மொத்த போர்ட்ஃபோலியோல கிட்டத்தட்ட 40-45% ஐடிக்கு மட்டும் எக்ஸ்போஷர் கொடுத்ததுனால நார்மல் போர்ட்ஃபோலியோ ஒரு 10% விழுதுனா அவரோட போர்ட்ஃபோலியோ அதை விட 2 மடங்கு மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருது. இப்போ ஐடி செக்டார் எடுத்தோம்னா போன வருஷம் -20% கிட்டத்தட்டன்னு பார்த்திருந்தோம். இதே ஓரளவுக்கு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தோம்னா ஈஸியா 12% எடுத்துக்க முடியும்ன்றதுதான் போன வருஷம்
வருஷத்தோட டேட்டா. இந்த கேப் மட்டுமே கிட்டத்தட்ட 30%. அதாவது 1 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய் நஷ்டப்பட்டிருப்போமா லாபம் பட்டிருப்போமான்றது தான் இந்த கேப் இண்டிகேட் பண்ணுது. ஐடி மட்டும் கிடையாது, எஃப்எம்சிஜில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நெகட்டிவ்ல தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸும் டீப்பான கரெக்ஷன் வாங்கியிருக்கும். ஆனா இன்ட்ரெஸ்டிங்லி போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த 3 செக்டாருமே ஓவர் வேல்யூட் ஜோன்ல இருந்து ஒன்னு ஃபேர் வேல்யூடுக்கோ இல்ல அண்டர் வேல்யூடுக்கே வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஐடி எடுத்துக்கோங்களேன். போன வருஷம் ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 30 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருந்து. 30 பின்றது ஈஸியாவே ஓவர் வேல்யூட் ஜோன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 22 பி கிட்ட இருக்கு. இதுதான் அதோட ஃபேர் லெவல்ஸ்னே சொல்ல முடியும். அதனால ஐடி செக்டார் லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அட்ராக்டிவா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் இது குறைஞ்சி 20க்கும் கீழெல்லாம் பிஇ போச்சுன்னா இன்னுமே அட்ராக்டிவா இருக்கும்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு வர வருஷத்துல வாய்ப்பு வந்ததுன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரியல்டி இண்டெக்ஸ் எடுத்தோம்னாலும் போன வருஷம் பெரிய டிராப் வாங்கியிருக்கும். ஆனால் அதோட பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் மீடியனை விட இந்த பாயிண்ட்ல குறைவான விலையில தான் இருக்கு. அதனால ஏர்னிங்ஸ் கூட பார்க்கும்போது ஓரளவுக்கு வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. ஆனா பிரைஸ் டு புக்ல பார்த்தோம்னா இன்னுமே அது ஃபேர் வேல்யூ கிட்ட வரல. செலக்டிவா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரியல் எஸ்டேட்ல உருவாயிட்டு வருது. எஃப்எம்சிஜியோட வேல்யூவேஷனும் கிட்டத்தட்ட 10 இயர் லோல இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கோவிட நம்ம விட்டோம்னா 10 வருஷத்துல இருக்கிறதுலே குறைவான வேல்யூவேஷன் லெவல்ல எஃப்எம்சிஜி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம் எஃப்எம்சிஜில அதிகமா கன்சிடர் பண்றது. ஆனா நிஃப்டி மெட்டல் எடுத்தோம்னா போன வருஷம் ஃபுல்லா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. இந்த பாயிண்ட்ல அதை சேஸ் பண்றதுல பெரிய பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவும் பர்டிகுலரா வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் அதோட ஓவரால் ஹிஸ்டாரிக்கல் லெவல்ஸை விட இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல அதை சேஸ் பண்ணாம அதை அவாய்ட் பண்றது பெட்டர்ன்றதான் என்னோட அபிப்பிராயம். அதே மாதிரி நான் ரொம்ப புல்லிஷா இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செக்டார்னு சொல்லணும்னா பேங்கிங் செக்டாரை சொல்லுவேன். இப்போ நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் எடுத்தோம். பேங்கிங் இண்டெக்ஸுக்கு பிஇயை விட பிபி தான் ரிலவெண்டா இருக்கும். ஏன்னா பேங்கிங்ன்றதே ஜென்ரலா புக் வேல்யூல ஆப்ரேட் பண்ணுது. அதனால பிபி எடுத்து ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 இயர் லோல இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த அளவுக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன் கடந்த 5 வருஷத்துல வந்ததே கிடையாது. இதே நீங்க 10 வருஷம் வச்சு பார்த்தாலும் கோவிட் பாயிண்ட்டை தவிர வேற எப்பவுமே இந்த அளவுக்கு குறைவான பிபில இருந்தது கிடையாது. ஸோ பேங்கிங்லயும் வேல்யூவேஷன் ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கு. நான் பர்சனலா அதுல ரொம்பவுமே புல்லிஷ்னு சொல்லலாம். ஆனா பெரும்பாலான மக்கள் இதை அப்படியே தலைகீழ தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா ஏறி மேல போனதுக்கு அப்புறம் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது அதிகமான ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நிஃப்டி மெட்டலோ இல்ல ஏதாவது மெட்டல் ஸ்டாக் எடுத்தோம்னா அது அதிகமான ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் அதிகமா ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பீக்ல அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அடுத்த 2-3 வருஷத்துல அவங்களுக்கு மோஸ்ட் கேசஸ்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்திருக்கும். இதுதான் அடுத்த முக்கியமான லெசனே. அதாவது நம்ம வாங்கும் போதே எதை ரொம்ப நல்லா அடிச்சு கீழே வச்சிருக்காங்களோ அதுல என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்ல கிளியரா நிஃப்டி பேங்கோட வேல்யூவேஷன் ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்குன்னா அதை நம்ம போய் பார்க்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எஃப்எம்சிஜி அடி வாங்கி கீழே இருக்குன்னா அங்க நமக்கு வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இருந்து ஃபண்டமெண்டல்ஸ் பெட்டர் ஆயிட்டு வருதான்றதை பார்க்கணும். அப்படி நமக்கு கிளியரான சிக்னல் கிடைச்சதுன்னா இந்த மாதிரியான பீட் அண்ட் டவுன் செக்டார்ஸோ இல்ல ஸ்டாக்ஸோ தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ மார்க்கெட்ல ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ எது அவுட் பர்ஃபார்ம் பண்ணுதோ அடுத்த சில வருஷங்கள்ல அது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ எது ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அதுவும் பர்டிகுலரா இதோட வேல்யூவேஷன் ஆகுது 5 வருஷம் 10 வருஷம் பிஏ விட குறைவா இருக்குன்னா அங்க ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி உருவாகுது. அதே இடத்துல எர்னிங்ஸும் இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்ததுன்னா அதுல தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கணுமே தவிர எது ஏறி முடிஞ்சதோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான லெசன் சொல்லணும்னா இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதாவது பிளாக் ஸ்வான்னா நம்ம எதிர்பார்க்காம மார்க்கெட்டுக்கு ஷாக் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த ஈரான் யூஎஸ் வாரியை எடுத்துவாங்க. இது எப்போ நடக்கும்ன்றது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்க முடியாது. ஆனா இது ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மார்ச் மாசத்துல ஒரு பெரிய டிராப் வந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா சொல்லணும்னா கடந்த 6 வருஷத்துல இருக்குதுலே ரொம்ப மோசமா ஒரே மாசத்துல மார்க்கெட் விழுந்தது இந்த மார்ச் மாசத்துல தான். இதுக்கு முன்னாடி டீப்பா இருந்ததும் ஒரு மார்ச் மாசம் தான். 2020ல கோவிட் கிராஷ்ல தான் ரொம்ப பெரிய மார்க்கெட் டிப் ஒரே மாசத்துல நடந்து அதுக்கடுத்து நடந்த மிகப்பெரிய டிப்பே இதுதான். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய டிப் வராதான் தான் இன்வெஸ்டர் ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டிப் வரும்போது அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்க கிட்ட கேஷ் இருக்காது. இதுதான் ட்ரை பவுடர்னு சொல்லுவாங்க. கோவிட் ஃபால் மாதிரி ஒரு டீப்பான ஃபால் வந்ததுன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன் வெயிட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் கூட வாங்க முடியாம போனதுக்கான முக்கியமான காரணம் அவங்க மார்க்கெட் ஆரம்பத்துல கொஞ்சமா விழும்போது அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மார்ச் மாசம் எடுத்தீங்கன்னா அது எல்லா நாளும் தொடர்ந்து விழுந்துட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் மார்ச் மாசத்தோட கடைசி நாள் வரைக்கும் ரெட்ல தான் க்ளோஸ் ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் போதே ஸ்டாகர்டா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஆரம்பத்திலே எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டா டீப்பான ரெட் வரும்போது நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ண பணம் இருக்காது. அதே சமயத்துல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தனியா அதுக்காக ஒரு ஃபண்டை ஒதுக்கி வச்சிருக்கணும். இதை பர்சனலா நான் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு சொல்லுவேன். அதாவது ரெடியா லிக்விடா 8ல இருந்து 10% ஆஃப் த போர்ஷனை இந்த மாதிரி கிராஷுக்கு பயன்படுத்தணும்னு மட்டும் மாசம் மாசம் ஒதுக்கி வச்சுட்டு வருவேன். ஒருவேளை கிராஷே நடந்தாலும் மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணாம அது விழ விழ கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். இன்ஃபேக்ட் இந்த மார்ச் மாசம் மார்க்கெட் விழுந்த மாதிரி மறுபடியும் ஒரு வாய்ப்பு சீக்கிரமா வருமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. அதனால இந்த மாதிரி வாய்ப்பு
வாய்ப்பு எப்போ வந்தாலும் வரலாம். அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட எப்பவுமே பணம் இருக்கணுன்றது தான் அடுத்த வருஷத்துக்கான நம்மளோட லெசனாக இருக்கணும். ஸோ போரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரொம்பவுமே அவசியம்ன்றது தான் இது கிளியராக காட்டுது. அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுலே போரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்டும் டெட் கேட்டகரியுமே சொல்லலாம். இதில் சிக்னிஃபிகண்டான போர்ஷன் அலோகேட் பண்ணதுனால தான் போன வருஷம் மார்க்கெட்டே கீழே விழுந்தாலும் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் போகாம ஸ்டெபிலிட்டியோட இருக்கு. இன்ஃபேக்ட் மார்க்கெட் நல்லா கீழே போகும்போதும் இதுல இருந்து எடுத்து ஈக்விட்டிக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்க இருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ போரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லும்போது டெட் கேட்டகரியை கண்டிப்பா இக்னோர் பண்ணாதீங்க. இதுல நீங்க எஃப்டிஓ, ஆர்பிட்ராஜ் ஃபண்டோ, டெட் ஃபண்டோ இல்ல பாண்ட்ஸோ இன்க்ளூட் பண்ணலாம். பாண்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வின்ஃபெல் பிளாட்ஃபார்மை செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ல இருக்கு. போன ஃபினான்ஷியல் இயரோட கடைசி நாள் கூட நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான லெசனை விட்டு போயிருக்கு. மார்ச் 31 ஆரக்கிள்ன்ற கம்பெனி கிட்டத்தட்ட 30,000க்கும் மேலான எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ணிச்சு. இதுல 12,000 பேர் இந்தியாவை சேர்ந்தாங்க. பூனே, பெங்களூர், ஹைதராபாத்னு சொல்லிட்டு 3 பிரான்ச்லயுமே பெரிய ஃபயரிங் நடந்தது. முன்னாடியே ஆல்ரெடி ஃபயர் ஆகக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது. சடனா காலையில ஒரு மெயில் வருது, எல்லாருமே டெர்மினேட்னு சொல்லிட்டு. அதாவது 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க முதற்கொண்டு பல லட்சங்கள் சம்பாரிச்சிட்டு இருந்தவங்களும் ஒரே நாள்ல டெர்மினேட் செய்யப்படுறாங்க. அதாவது நாளையில இருந்து நமக்கு வேலை கிடையாதுன்றதான் இந்த மெயில் இண்டிகேட் பண்ணுது. இன்கம் இருக்காது, அதே நேரத்தில் மார்க்கெட்டும் டீப்பா விழுந்திருக்குன்னு அசியூம் பண்ணிக்கும். அதே மாதிரி பெரிய கடன்கள், அதாவது ஹவுசிங் லோனோ இல்ல பர்சனல் லோனோ பெருசா எடுத்து வச்சிருந்தா அந்த மாதிரியான எம்ப்ளாயோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் இருக்கும். அதனாலதான் எப்பவுமே இன்வெஸ்ட்லாம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப அவசியமானது, வேலையே போனாலும் பரவாயில்ல, என்னால 6 மாசம் வரைக்கும் தைரியமா ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு லிக்விடா வைக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், கிரிப்டோன்னு சொல்லிட்டு எதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இதெல்லாம் ₹1 போடுறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான். அதை பில் பண்ணலனா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்றதும் முக்கியம்ன்றது தான் போன வருஷத்தோட லெசன். அடுத்த 6 மாசத்துக்கு ஆகக்கூடிய செலவெல்லாம் தனியா எங்கேயோ ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளோட இன்வெஸ்டிங்லேயே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபயர் ஆயிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரெட்ல இருந்து அதை வித்ட்ரா பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்ததுன்னா நமக்கு தான் பெரிய நஷ்டம். ஸோ அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை லைனா சம்மரியா சொல்லணும்னா, முதல் விஷயமே இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான். அடுத்த 6 மாசத்துக்கு என்ன செலவாகுமோ அதை முதல்ல லிக்விடா ஏதோ ஒரு இடத்துல சேர்த்துக்கும். அது எப்படியா இருக்கலாம், இல்ல எந்த பிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் இருக்கலாம். ஆனா உடனே ஆக்சஸ் பண்ண முடியணும், உடனே எடுக்க முடியணும். இந்த பணம் நம்மளது கிடையாது, தனியா சேர்த்து வச்சிருங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட அசெட் அலோகேஷனை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடா வச்சுக்கணும்னா 60% ஈக்விட்டி, 20% டெட், 20% கோல்டு சில்வர்னு வச்சுக்கலாம். இல்ல ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கீங்கன்னா 40, 30, 30ன்னு பிரிச்சுக்கலாம். உங்களோட அசெட் அலோகேஷனை நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடணும்ன்றதையும் நீங்க தான் டிசைட் பண்ணணும். இதுக்கு அடுத்து மார்க்கெட் விடும்போது உங்களோட எஸ்ஐபி நிறுத்தாதீங்க. ஒருவேளை நிறுத்தி இருந்தீங்கன்னா அதை ரீஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டும் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸ்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களோட செக்டார் எக்ஸ்போசர் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. ஒரே செக்டார்ல ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ்டாகவும் இருக்காது. அதாவது பீக்ல தப்பான வேல்யூவேஷன்ல ஐடி அதிகமா வாங்கினவன் எப்படி நஷ்டப்பட்டிருப்பாங்கன்றத டீடைலா ஆல்ரெடி பார்த்திருப்போம். அடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வேல்யூவேஷனை பார்த்து இன்வெஸ்ட் பண்றது முக்கியம். அதாவது எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு வேல்யூவேஷன்ஸ் இருக்குன்றத கிளியரா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எங்க அட்ராக்டிவா இருக்கோ அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி மார்க்கெட்ல எதிர்பாராத பிளாக் ஸ்வான் ஈவென்ட்ஸ் எப்ப வேணாலும் நடக்கலாம். அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெடியா கேஷ் காம்பனன்ட்டை எப்பவுமே வச்சிருக்கணும். அதை பில்ட் பண்றதும் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை எப்படி ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே. Fixed returns do not constitute guaranteed or assured returns. Investments in corporate debt securities, municipal debt securities, and securitized debt instruments are subject to credit risks, market risks, and default risks, including delay and/or default in payment.